நாடு ரிஷிகளால் கட்டமைக்கப்பட்டது, இந்த நாடு முனிவர்களால் கட்டமைக்கப்பட்டது என்றெல்லாம் அவர் இந்த நாட்டுக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் திராவிட இயக்கத்தினுடைய கவிதைகளை படிக்கும் பொழுது பாரதிதாசன் எழுதுவார், சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று எழுதுவார். திரைப்படத்திலும் பாடலாக வந்த பாட்டு. அப்போது ஒரு மனித குலத்தினுடைய உழைப்பை பின்னுக்கு தள்ளி, மனிதர்களின் தியாகத்தை பின்னுக்கு தள்ளி, ரிஷிகளாலும் முனிவர்களாலும் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டது என்ற ஒரு சிந்தனையை கட்டமைக்கின்றாரே, அவர் எங்கே இருக்கின்றார்? சங்கி மங்கி கூட்டத்தில் இருந்து கொண்டு இதை சொன்னால் நாம் கேள்விப்படுவதில்லை. அவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய அதிகாரத்தில் இருந்து கொண்டு இதை பரப்புகின்ற காலத்திலே இந்த நூல் எவ்வளவு தேவை, ஏன் தேவை என்பதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். புலிகள் எழுத கற்றுக்கொள்ளாத வரை வரலாறுகள் எல்லாம் வேட்டைக்காரனின் சிறப்பை தான் பாராட்டி கொண்டிருக்கும். புலிகள் தங்களுடைய வரலாற்றை எழுதும் போதுதான் வேட்டைக்காரருடைய வேடங்கள் எல்லாம் வெளியே தெரியும். உங்களுக்கு தெரியும், 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசாங்கம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் பொறுப்பேற்கின்றது. பொறுப்பேற்ற உடனே ஒரு வாரத்தில் நம்முடைய தலைவர் ஒரு கடிதம் எழுதுகின்றார். யாருக்கு எழுதுகின்றார்? தமிழ்நாட்டின் உயர்கல்வி அமைச்சருக்கு, மாண்புமிகு முனைவர் பொன்முடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை தீவிரவாத இயக்கம், பயங்கரவாத இயக்கம் என்று எழுதியிருக்கிறார்கள். அவங்கள தானே எழுதியிருக்காங்கன்னு நம்ம அமைதியா இருந்தோமா? அடுத்ததாக இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் இந்த பயங்கரவாதிகளை கண்டுகொள்வதில்லை என்று, அது என்ன கீதா பிரஸ்ல அடிக்க வேண்டிய புத்தகத்தை திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. இது போன உடனேயே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், கல்வி அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அந்த பாட புத்தகத்தை எழுதினவரே அழைச்சிட்டு எப்படி எழுதினது, இது எப்படி வெளிவந்தது, எப்படி பாட புத்தகத்தில் புகுந்தது என்று மிக கடுமையான கேள்விகளை தொடுத்து தொலைக்காட்சியில் இது நேரலையில் செய்யப்பட்டது தெரியுமா? அதான் தலைவர் எழுதிட்டார, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா உட்கார முடியுமா? நம்முடைய பேராசிரியர் முரளி அருபனுக்கு தெரியும், பாடம் நடத்தக்கூடிய ஜாஃபருக்கு தெரியலாம், நம்முடைய ஹிதாயத்துல்லா, இன்னும் சென்னை பல்கலைக்கழகத்தில் டான்சி சிலபஸ்ல இப்போ ஒரு பாடம் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? முகமதியர் ஆட்சி, மாலிகாபூர் இந்தியாவுக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சுவர்களை எல்லாம் தூளாக்கி விட்டாருன்னு எழுதியிருக்கான். இப்போதான் இருக்குது அந்த பாட புத்தகத்தில்.